இலக்கியத்திற்காக வழங்கப்படும் இந்தியாவின் மிக உயரிய விருதான ஞானபீட விருதை பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளரான அகிலன் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் என்ற கிராமத்தில் 1922ஆம் ஆண்டு இதே நாளில்தான் பிறந்தார். 20 நாவல்கள், 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கும் அகிலனுக்கு தனிமனித உணர்வுகள் மூலம் சமூக பிரச்சினைகள் குறித்து குரல் எழுப்பியவர் என்ற பெருமை உண்டு. இவர் எழுதிய நிலவினிலே, எரிமலை, சக்திவேல் ஆகிய சிறுகதை தொகுப்புகள் தமிழக அரசின் பரிசுகளை பெற்றுள்ளன. வேங்கையின் மைந்தன் என்ற சரித்திர நாவல் சாகித்ய அகாடமி விருதை பெற்றது. பார்வையற்றோர்க்கான தேசிய நூலகத்தை உருவாக்கிய புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் பேச்சாளரான ஹெலன் கெல்லர் 1880ஆம் ஆண்டு அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் இதே நாளில்தான் பிறந்தார். கடும் காய்ச்சல் காரணமாக 2 வயதிற்குள்ளேயே பார்க்கும் திறனையும் கேட்கும் திறனையும் அவர் இழந்தார். எனினும் பார்வையற்றோர்க்கான பிரெய்லி முறையில் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம் மற்றும் லத்தீன் ஆகிய மொழிகளை கற்றார். கல்லூரியில் படிக்கும்போதே தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற தலைப்பில் சுயசரிதையை எழுதினார் ஹெலன். பின்னாளில் இது புத்தகமாகவும் வெளியிடப்பட்டது. இவை தவிர 11 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பெண்ணுரிமைக்காகவும் சோசலிச தத்துவங்களை பரப்புவதற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் அயராது உழைத்தவர் ஹெலன் கெல்லர்.